ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே ரியல்மி GT5 பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அது வந்து சைனா லான்ச் ஆனதுக்கப்புறம் வீடியோ போடலான்னு இருந்தேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறனால உடனே அதை பற்றின டீட்டெயில்ஸ்னால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே நண்பா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வர 28ஆம் தேதி சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஸ்பெக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபயராக இருக்குது. என்னடா இது ரியல்மியாக உண்மையிலே இப்படி பண்ணுறேன். ரியல்மி எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து கொடுக்குற ஸ்பெக்காக அப்படியே அவனோட இதில் கொடுப்பேன். இல்லையா விவோ ஓப்போவில் யாராச்சும் கொடுத்தானா அதுக்கப்புறம் இவன் ஃபோனில் வரும். இவன் புதுசாக 2-3 விஷயத்தை அவன் ஃபோனில் இறக்கியிருக்கானே, என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோட டிசைனை நீங்கள் பாருங்கள். பின்னாடி பார்க்கும்போது ஆஸ் யூஸ்வல் ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிராக்கிள் கிளாஸ் வந்து நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு சில வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த கண்ணாடி பவுலெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அப்படியே கொதிக்க எடுத்து ஒரு ஊதுவாங்க. ஊதுனோடனே பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு டிசைனை வந்து எடுக்கும். இல்லை அச்சில் வச்சு ஊதுமோ அதுக்கு ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோனோட பேக் சைடு அந்த கேமரா எலிவேஷனாக இருக்கட்டும், டிஸ்பிளேவோட ஃப்ரண்ட் கிளாஸ் அந்த கர்வ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மோல்டிங்காக பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மிராக்கிள் கிளாஸ் அப்படின்ற பேரை பார்த்திங்கன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்க்குற நல்லா இருக்குது. லான்ச் ஆகட்டும், கையில் யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு பேக்கில் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்களா அதுக்கான ஒரு பேரை தான் பார்த்திங்கன்னா மிராக்கிள் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அதோட அனிமேஷன் வீடியோலாம் போட்டால் ஸ்ட்ரைக் வந்துடும். அதனால தான் நான் விசிபிள் பண்ணலை, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டிஸ்பிளே 6.74 இன்ச்சு OLED டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சப்போர்ட் பண்ணுது. இது வந்து XDR டிஸ்பிளேவா, ஹை டைனாமிக் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்பிளேயில் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ரியல்மி அந்த ஒரு பெரிய இதில் போட்டு அவங்க நம்மகிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. டிஸ்பிளேயில் டாப் நாச் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 லெவல் டிம்னஸ் லெவல் வரைக்கும் போகும். அதாவது சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருவாங்க. 1500, 2000, 1900 வரைக்கும் ஐஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் லோ லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த லோவாக குறைச்சாலும் கூட மூஞ்சில் அப்படியே கண் அடிக்கிற மாதிரி அப்படியே மூஞ்சிக்கு நேரம் அடிக்கும் நைட் நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ணும் போது தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி நைட் நேரத்தில் போர்வையை பற்றிக்கிட்டு ஃபோனை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. டிஸ்பிளேக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் ஒரு சிப்பு வச்சுருக்காங்க. இந்த விவோ ஐக்குலாம் சொல்லுவாங்களே, நாங்கள் டிஸ்பிளேவோட வீடியோ கண்டென்ட் அந்த HDR கண்டென்ட் XDR கண்டென்ட்டை வந்து நீங்கள் பார்க்கும்போது நல்ல ஒரு ரிச் ஃபீல் வந்து கிடைக்கும். அதுக்குன்னே நாங்கள் ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு சிப்பு வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்கள் டிஸ்பிளேக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடாக இல்லை ஒரு AI பொறுத்துன்னு ஒரு சிப்புன்றது வச்சுருக்காங்களா. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ன்றப்ப நம்ம கேம் விளாடும்போது ரியல் டைமில் ஸ்மூத்னஸாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் 0 to 144 ஹெர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் ஆகிக்கிறோம். ஆனால் உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் இப்போதைக்கு 0 to 144 ஹெர்ட்ஸ் நம்ம சீனோட செனீரியோக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா மாறி பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகேவா? உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் இந்த வருஷத்துக்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸ் Snapdragon 8 Gen 2 ப்ராசர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்னென்னா 24 GB ரேம், அதுவும் LPDDR5X ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அப் டு 1 TB வரைக்கும்கான இன்டர்னல் ஸ்டோரேஜோடு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரியல்மி தரப்புலேருந்து 1 TB ஸ்டோரேஜ் ஐஃபோன்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சாம்சங்கில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரியல்மி 1 TB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 24 GB ரேம். இதை வச்சு நாங்கள் என்னடா கம்ப்யூட்டராடாக யூஸ் பண்ண போகிறோம், ஹை இன்டென்ஸான கிராஃபிக் கேம் விளாட போகிறோம், ஃபோட்டோ எடுக்க போகிறோம், அதுக்கு எதுக்கிட்ட 24 GB ரேமு அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இதோட ரேட்டை நினச்சா தான் எனக்கு அல்லையே கவுகுது. ஏன்னா நார்மல் 8 GB ரேம் 128 GB இந்த ஸ்பெக்கில் கொண்டு வந்தாலே 50,000க்கு மேலே தான் வரும். இல்லை 24 GB 1 TB ஸ்டோரேஜ்னால் கண்டிப்பாக 70,000 தொட்டுருவாடுங்க இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா. அப்படி வரும்போது நம்ம பயிலுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க ரியல்மியில். ஸோ அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேட்டரியோட சைஸ், சார்ஜிங் சைஸ் வந்து வித்தியாசம் இருக்குது. 2 டைப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 240 வாட்ஸு 4200 mAh பேட்டரி.
இன்னொன்று 5100 சில்ட்ரு எம்ஏஹெச் பேட்ரி, 150 வாட்ஸ் சார்ஜர். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லோரும் 150 தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு பேட்ரி கூட எம்ஏஹெச் கிடைக்கிறனால எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் 1 ஹவர் கிட்ட கூட கிடைக்கும். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் எப்பயுமே பாருங்கள், இந்த பேஸ் வேரியண்ட்டை அவன் கொடுக்கவே மாட்டான், டாப் எண்ட் வேரியண்ட்டை மட்டும்தான் லான்ச் பண்ணுவானுங்க. இது எல்லாமே நம்ம நடக்கிற விஷயந்தான், எல்லா ப்ராண்டும் பண்ணுற விஷயந்தான். அடுத்தபடியாக டியூயல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. கேமரா செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரைமரி சென்சார் 50 மெகாபிக்சல் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசரோடு கொடுக்க போகிறாங்க. செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சலுக்கான கேமரான்றது வரப்போகுது நண்பா. ஸோ இதோட ஸ்பெக்லாம் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே பக்காவாக பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு லுக்காக தான் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்திங்கன்னா டாப் நாச்சு. பேட்ரி சார்ஜிங் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, ரேமோட டைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. இதோட ரேட்டு சைனாவில் இப்போ லான்ச் ஆக போகுது. இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இதோட பேஸ் வேரியண்ட் 8128 இருக்கட்டும், இல்லை 8256 இருக்கட்டும், இதோட பேஸ் வேரியண்ட்டு ஒரு 40,000 கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஒரு செம்ம டீலாக இருக்கும். ஒன் ப்ளஸோட 11R இருக்குது. இங்கிட்டு வந்து இந்த பையன் வந்தான்னு வச்சுக்கோங்க, 11R விட இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். அப்படின்றப்ப கன்சிடர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவன் கொடுக்குற பில்டப்பை பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் லான்ச்சே பண்ணாமல் போகலாம். அப்படியே லான்ச் பண்ணாலும் ரேட்டு 40,000 வராது. ஸோ இதுதான் உண்மை. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவனே ரேட்டை குறைச்சிருவான். இந்த ஆஃபரில் ஃபோன் விற்காததை பார்த்துட்டு இது எப்படியா கிளியர் பண்ணி ஆகணுன்னு 40-37 இந்த ஃபோன் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 மாதத்தில் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அப்போ நம்ம எல்லோரும் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி தான் இந்த ஃபோனோட நிலமை இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை.